வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மீடியம் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு தரமான ஃபிட்னஸ் பேண்ட் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் Amazfitல இருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் வாட்ச் Bip S Lite இதை பற்றின விமர்சனத்துல இதோட விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். Amazfitனுடைய Bip S Lite இதனுடைய விலை 3800 ரூபாய். இன்னும் ஓரிரு நாட்கள்ல Amazfit இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. Flipkart மற்றும் அவங்க சைட்ல இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கும். இந்த Bip S Lite பத்தின விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய பாக்ஸ் எப்படி இருக்கு, இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துருவோம். இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளா மினிமலிஸ்டிக்கா முன்னாடி அதோடைய பிராண்டிங் பிரிண்ட் பண்ணிருக்காங்க மற்றும் இதோடைய ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் முன்னாடி எழுதிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே பாக்ஸுக்குள்ள இந்த Amazfit Bip S Lite வாட்ச், இதை சார்ஜிங் பண்றதுக்கு ஒரு சார்ஜிங் டாங்கிள். இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் டாங்கிள் கிடையாது, பட் இருந்தாலும் இதுக்கு முந்தைய ஜெனரேஷன் Amazfit Bip விட ஒரு இம்ப்ரூவ்டு டிசைனா இருக்கு. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அவ்வளவுதான். 2018 வருஷத்துல இருந்து இன்ன வரைக்கும் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் Amazfit Bip. அதை தொடர்ந்து சமீபத்தில் Amazfit Bip S அப்படிங்கிற ஒரு மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு இடையில Amazfit Bip Liteன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. பிப்புக்கும் Bip Liteக்கும் என்ன வித்தியாசம்னா, பிப்ல வந்து ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் உங்களுக்கு, Bip Liteல ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. அதே மாதிரி ஒரு வித்தியாசத்தோட Bip Sல ஜிபிஎஸோட Bip S Liteல ஜிபிஎஸ் இல்லாம இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. வெளித்தோட்டத்தை டிசைன்ல பார்த்தோம் அப்படின்னா Amazfit Bip, Bip Lite, Bip S மற்றும் Bip S Lite எல்லாத்தோட டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. Bip S Lite ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர். பாலிகார்பனேட் ஷெல்ல பண்ணிருக்காங்க. இதோட பாடி ஸ்ட்ராப் வந்து சிலிகான் ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப்பை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது ஈஸியா அதை கழட்டி வேற எந்த ஒரு ஸ்ட்ராப்பா இருந்தாலும் நீங்க வாங்கி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற டிஸ்பிளே ஒரு ஃபுல்லி டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சைடுல ஒரு ஸ்டீல் பட்டன் இருக்கு. இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா பல நேவிகேஷன் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் இவ்வளவு பெருசா இருந்தாலும் வாட்ச்ல ஆக்சுவல் ஸ்கிரீனுடைய டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா சிறுசா தான் இருக்கும். அந்த டிஸ்பிளேக்கு கீழே Amazfit அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங்கும் போட்டிருப்பாங்க. பிராண்டிங் போடுறதுக்கு அந்த இடத்த கொஞ்சம் குறைச்சிட்டு டிஸ்பிளேயை கொஞ்சம் சென்ட்ரலைஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா பார்க்கிறதுக்கு இன்னமும் அட்ராக்டிவா இருந்திருக்கும். பட் இது ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, எப்பவுமே உங்களுக்கு டைம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். டிஸ்பிளே ஒரு டிரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேயோட கலர்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ரிச்சா இருக்கு. அதே மாதிரி நீங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டி அப்போ நீங்க டைரக்டான சூரிய வெளிச்சத்துல இந்த வாட்சை நீங்க யூஸ் பண்ணாலும் உங்க வாட்சை நீங்க பாக்குறப்போ எல்லா விவரங்களும் கிளீனா தெரியுது. இந்த வாட்ச்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சைடுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ண உடனே ஸ்கிரீன் ஆக்டிவேட் ஆயிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Bip S Liteல ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. பட் உங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் டயத்துல அக்யூரேட்டான ட்ராக்கிங் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூடவே உங்க மொபைல் போனை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்க மொபைல் போனுடைய அப்ளிகேஷன்ல பேர் ஆகிட்டு அதுல இருந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கும். வாட்ச்ல இருக்கிற ஜிபிஎஸ் மாதிரி 100% அக்யூரேட்டா இருக்காது. பட் ஜிபிஎஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வாட்ச்ல இருந்தா ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். என்னுடைய டெஸ்ட்ல இந்த மாதிரி எடுக்கிற ஜிபிஎஸ் கோஆர்டினேட் ஒரு 90% அக்யூரேட்டா இருக்கு. வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வாட்சோட வெயிட் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 30 கிராம் தான் வெயிட். ஸ்ட்ராப்பும் ரொம்ப சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால ஆக்டிவிட்டி பண்றப்பவும் சரி, நீங்க தூங்குறப்போ ஸ்லீப் ட்ராக்கிங் பண்றதுக்கும் சரி, வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 50 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ள போட்டு நீங்க வேர் பண்ணாலும் இந்த வாட்சுக்கு எந்த டேமேஜும் வராது. சரி, இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சைடுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதுல வந்து இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போயிருக்கீங்க, உங்களுடைய கேலரிஸ் பர்ன் பண்ணது, எல்லா விஷயங்களும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட் மானிட்டர் ஓரளவுக்கு அக்யூரேட்டா தான் இருக்கு. அப்புறம் PAI அப்படின்னு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. இந்த PAI ஸ்கோர் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து உங்களுடைய ஹார்ட்டுக்கான ஒரு ஹெல்த் ஸ்கோர் கொடுக்குறது PAI ஸ்கோர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒர்க் அவுட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவுட்டோர் ரன்னிங் இருக்கு, இன்டோர் த்ரெட்மில் இருக்கு, சைக்கிளிங் அவுட்டோர்ல இன்டோர்ல, அப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் எக்ஸசைஸ், அதாவது ஜிம்ல பண்றதுக்கு ஃப்ரீ ஸ்டைல் எக்ஸசைஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட்டோர் வாக்கிங், எலிப்டிக்கல் ட்ரெய்னர், அது தவிர யோகாவும் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து வெதர் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம், அலாரம் செட் பண்ணிக்கலாம், நீங்க டைமர், ஸ்டாப் வாட்ச், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஆக்டிவிட்டி பண்ணாத நேரத்தில் உங்க மொபைல் போன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை நீங்க இந்த வாட்ச் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸ்லாம் மாத்துறதுக்கான செட்டிங்ஸ் இருக்கு. பட் Amazfit அப்ளிகேஷன்ல எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸ் வேணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாடலுக்கு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா வாட்ச் ஃபேஸை நீங்க இந்த வாட்ச்ல இருந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா மெயின் ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4-5 வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு காமிக்கும். அதுல 2 வாட்ச் ஃபேஸை அப்படியே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்தெந்த ஏரியால என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறது நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மேல பேட்டரி, இல்லாட்டி ஸ்டெப்ஸ், இல்லாட்டி டேட், வெதர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் ஹார்ட் ரேட்டுக்கான கிராஃப், இல்லாட்டி ஸ்டெப்ஸுக்கான கிராஃப்,
இல்ல நோட்டிபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாட்ச் ஃபேஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை பேர் பண்றதுக்கு Amazfit ட்ராக்கிங் அப்ளிகேஷன் நீங்க உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கான ஹிஸ்டரி, உங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங்கான ஹிஸ்டரி, உங்களுடைய பாடி மெட்டபாலிசம்கான ஹிஸ்டரி, ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் எல்லா விவரங்களும் நீங்க பார்த்துக்கலாம். பிளஸ் இந்த வாட்சோடைய பல செட்டிங்ஸ், ஆப் நோட்டிபிகேஷன்ஸ், காலர் ஐடி நோட்டிபிகேஷன்ஸ், இந்த மாதிரி பல செட்டிங்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த வாட்ச்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் எந்த அப்ளிகேஷன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது அப்படிங்கிற முழு விவரங்கள் நீங்க வாட்ச்லயே பார்த்துக்கலாம். யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அந்த காலர் ஐடியோட யார் கால் பண்றாங்க அப்படிங்கறதையும் இந்த வாட்ச்ல நீங்க பார்த்துக்கலாம். இந்த வாட்ச்ல காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கிடையாது. நான் இந்த வாட்சை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். நோட்டிபிகேஷன், ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஒர்க் அவுட் ட்ராக்கிங் எல்லாமே நான் யூஸ் பண்ணாலுமே ஒரு மாசத்துக்கு மேல இதை சார்ஜ் போட வேண்டிய அவசியம் எனக்கு வரல. ஸோ 30 டேஸ்க்கு மேல பேட்டரி லைஃப் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கு மேலேயே எனக்கு கிடைக்குது. ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 2 to 2.5 hours ஆகுது. ஸோ இந்த Amazfit Bip S Lite விலை 3800 ரூபா, 3799 rupees. ஜூலை 29 12 மணிக்கு அவங்களுடைய சைட் மற்றும் பிளிப்கார்ட்ல இந்த ப்ராடக்ட் சேலுக்கு வருது. சோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சிறந்த ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் இது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.